ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபாஸ்ட் தவா சவுமின் வீட்லயே ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சவுமின் பாயில் பண்ணணும். ஸோ பாத்திரத்தில் தண்ணி வேக வச்சிருங்க. அது கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டோம்னா சவுமின் ஸ்டிக்கி ஆகாது. சவுமின் வந்து 50% பாயில் ஆனால் போதும். ரொம்ப சாஃப்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப வந்து பாயில் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் 50% வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு. ஸோ அதனால வந்து 50% மட்டும் பாயில் பண்ணணும், ரொம்ப சாஃப்ட் பண்ணக்கூடாது. அப்படி நல்லா பாயில் ஆன பிறகு அதில் சவுமின் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 or 2 minutes தான் அதுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண உடனே வந்து தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு சவுமின் வந்து தனியாக எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கிரீடியன்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களே போதுமானது இதுக்கு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஹாஃப் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அது வெர்டிகலாக ரொம்ப தின்னா கட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை, அப்புறம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து அது போடலாம். எனக்கு வீட்டில் வந்து வெண்டைக்காய் தான் இருந்துச்சு. ஸோ இது எனக்கு பர்சனல் ஃபேவரட் கூட. ஸோ அதனால வந்து நான் இது எடுத்திருக்கேன். இதில் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃப்ரை பண்ணால் செமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம், லைக் கேரட், பீன்ஸ், கேபேஜ் இந்த மாதிரி. ஸோ நான் வந்து சாமின் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்கிரீடியன்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சாமினோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த இன்கிரீடியன்ஸோட குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸ்பைசஸில் வந்து பிளாக் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் எல்லாமே வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நான் அப்படியே ஃபுல்லாக போட மாட்டேன். ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிஞ்சாக தான் போட போகிறேன். ஏன்னா அப்போ வந்து பேலன்ஸ் இருக்குமா, டேஸ்ட் வருமா எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணி ஸ்பைசஸ் போட்டால் அந்த பேலன்ஸ் அந்த டேஸ்ட் வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் இது 2 எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ட், சோயா சாஸ் அண்ட் ஆரிகனோ. இது வந்து ஆப்ஷனல் தான், வீட்டில் இருந்தால் போடுங்க, இல்லைனாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் சோயா சாஸ் போட்டிங்கன்னா உங்களுடைய சாமின் செம்மையாக இருக்கும், டேஸ்ட் வைஸ் அண்ட் கலர் வைஸ் ரெண்டுமே. ஆரிகனோ வந்து நான் சும்மா வீட்டில் இருந்துச்சுனால போட்டேன் டேஸ்ட்டுக்காக. நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த தவாவில். நீங்கள் கடாய் பேன் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. பட் நம்மளுடைய டாப்பிக்கே இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் தவா சவுமின். ஸோ அதனால தான் வந்து நான் தவா எடுத்துருக்கேன். இப்போ வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு அதில் வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. வெங்காயம் வந்து லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு அதில் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரேடியாக போட்டுருங்க. வெங்காயமும் வெஜிடபிள்ஸும் லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். சாமின் லைன் அப்படி தான் இருக்கும், டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது எதுவுமே. தென் எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை இப்போ டேரெக்டாக உடச்சி ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்ச நூடுல்ஸ் இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. அப்படியே மேலே சோயா சாஸும் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தென் லாஸ்ட்டாக வந்து ரெட் சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஐடியா வந்து மேலே கீழே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், உங்களுடைய தவா ஸ்டைல் ஃபாஸ்ட் ஃபுட் சவுமின் இஸ் ரெடி. ஸோ வீட்டிலேயே இருந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல் சவுமின் ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட் வந்து செமையாக இருந்துச்சு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு சொன்னாங்க. ரொம்ப காரமாகவோ இல்லைனா சப்பையாவோ இல்லாமல் பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாமின் நூடுல்ஸ்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னு எல்லாருக்கும் தெரியும். பெரியவங்களும் சரி, கிட்ஸும் சரி ரொம்ப உற்சாகமாக சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவோட. அது வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்.